வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு மணமேடையில உட்கார்றாங்க. அடுத்ததா மகேஷ கூப்பிடுறாங்க. சந்திர நேரா மாயாவை பார்த்து, மாயா போயிட்டு மகேஷ கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போய் பாக்குறாங்க. மகேஷ் அப்படின்னு கூப்பிட்டா ரூமுக்குள்ள மகேஷ காணும். எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாங்க. பார்த்தா மகேஷ எங்கேயுமே காணும். மணமேடையில ஐயர் கூப்பிடுறாரு, எங்க மாப்பிள்ளைய அழைக்க போனவங்கள இன்னும் காணோம் அப்படின்னு. நம்ம சாமுண்டீஸ்வரன் நினைக்கிறாங்க, மாப்பிள்ளை இருந்தா தானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா இங்கேருந்து வராங்க. வந்ததோட சந்திர நேரா மாயாவை பார்த்து, மாயா எங்க போன? மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போன, எங்க ஆளையே காணும்? மகேஷ் வந்துகிட்டு இருக்காரா? மாயா சொல்றாங்க, மகேஷ காணும் அப்படின்னு சொன்னதோட சந்திராவுக்கு ஷாக்கு. மாயா என்ன சொல்ற? மகேஷ தான் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொன்னேன்ல, எங்க போனா? அதுக்கு மாயா சொல்றாங்க, அதான் எங்க போனானே தெரியல. அதே நேரம் ரேவதி இதை கேட்டதோட அதிர்ச்சியாகி மணமேடையிலிருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. சந்திரா ரேவதிய பார்த்து, ரேவதி மணமேடையிலிருந்து எந்திரிக்க கூடாது, நீ உட்காருமா, நாங்க மகேஷ் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரோம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நில்லு சந்திரா, இங்க பாரு மாயா, கல்யாண நேரத்துல அவரு எங்க போனாரு? மாயா சொல்றாங்க, அதான் மேடம் எனக்கும் தெரியல, இங்கதான் இருந்தாரு, திடீர்னு எங்க போனாருன்னு தெரியல. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, கல்யாண நேரத்துல இப்ப பொறுப்பு இல்லாம இப்படி போறது இதெல்லாம் சரியா? மாயா சொல்றாங்க, மேடம் மகேஷ் அப்படி பொறுப்பு இல்லாம போறவன் கிடையாது மேடம். அப்பதான் சிவனாண்டி கேக்குறாரு, என்ன மாப்பிள்ளைய காணுமா? அப்ப ரேவதியோட கல்யாணம் இன்னைக்கு நடக்காதுல்ல? ஏ சாமுண்டீஸ்வரி, நான் சொன்னது நடக்க போகுது பாத்தியா? சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, ஏ சிவனாண்டி, தேவையில்லாம நீ இதுல தலையிடாத. அப்ப ரேவதி அங்கேருந்து மணமேடையிலேருந்து இறங்கி வராங்க. சந்திரா ரேவதிய பார்த்து, ரேவதி இப்ப எதுக்கு நீ மணமேடையிலேருந்து இறங்கி வர? ரேவதி சொல்றாங்க, என்ன சித்தி, மகேஷ காணும்னு சொல்றாங்க. நிச்சயதார்த்தம் அன்னைக்கும் மகேஷ் காணாம போனாரு, இப்பயும் காணாம போயிட்டாரு. இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக யாரோ மகேஷ கடத்தி வச்சிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நீ சொல்றது சரிதாம்மா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஒருத்தவங்க இப்படி பண்ணிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த சிவனாண்டி தான். சிவனாண்டி டக்குன்னு எந்திரிச்சு, ஏ சாமுண்டீஸ்வரி, அவன்லாம் காணாம போனதுக்கு நான் காரணம் அப்படின்னு சொல்லாத. ஏ ரேவதி, உன் கண்ணு முன்னாடி தானே உட்கார்ந்துருக்கேன். நான் இந்த இடத்த விட்டு எங்கேயாவது எந்திரிச்சனா? சாப்பிட கூட போகாம இங்கே உட்கார்ந்துருக்கேன். சிவனாண்டிய பார்த்து சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, இப்படியே சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்காத. நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். நீதான் மகேஷ கடத்திருப்பன்னு தெரியும். ரேவதி சொல்றாங்க, அம்மா கண்டிப்பா அவரு மகேஷ கடத்திருப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. மகேஷ் காணாம போனதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி சொல்ற? ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, இந்த உட்கார்ந்துருக்காரே ராஜா அவருதான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி, என்ன ரேவதி சொல்ற? ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்திலயும் இப்படித்தான் என்னை எப்படியாவது நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மகேஷ கடத்தி வச்சிருந்தாரு. இப்ப இதையும் இதே மாதிரிதான் பண்ணிருக்காரு. ஏன் ஜெய்வர் ராஜா இப்படி கேவலமான ஒரு செயல்ல ஈடுபடுறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படலையே. நீங்க அப்படி ஆசைப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? கார்த்திக் கேக்குறாரு, என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி கண்டபடி உளராத. ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் ஒன்னும் உளரலம்மா. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு இவரு மகேஷ கடத்தினத பத்தி எல்லாருக்குமே தெரியும்ல. அன்னைக்கு இவரை இந்த இடத்தை விட்டு துரத்தி இருக்கணும். நான் தான் தேவையில்லாம இவர் மேல நம்பிக்கை வச்சு இவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். கடைசியில எனக்கே இப்படி ஒரு ஆப்பு வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கல. சித்தி ஆரம்பத்துல இருந்தே உன்னை பத்தி என்கிட்ட எச்சரிச்சாங்க. ஆனா நான் தான் கண்மூடித்தனமா உங்களை நம்பிட்டேன். இப்ப நம்பினதுக்கு
எனக்கு ஒரு நல்ல கூலி தான் கொடுத்துருக்கீங்க. ராஜா கேக்குறாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. நான் ஏன் மகேஷ கடத்தணும்? நான் மகேஷ கடத்த வேண்டிய அவசியம் இல்ல. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க அம்மா கிட்ட அந்த மகேஷ பத்தி தப்பு தப்பா சொன்னீங்க. அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு. ஆனா எங்க அம்மா நம்பல அப்படின்னதோட நீங்க மகேஷ ஆளு வச்சு கடத்திட்டீங்கல்ல, அப்பதானே என் கழுத்துல தாலி கட்ட முடியும். இத கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நான் அப்படியெல்லாம் மகேஷ கடத்தல. சாமுண்டீஸ்வரி மேடம் சொல்றத நம்புங்க. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா, நீ மகேஷ கடத்தல அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க டிரைவரை கண்மூடித்தனமா நம்புறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்துல கூடயா? உங்களுக்கே தெரியும்ல, அந்த டிரைவர் ராஜா நிச்சயதார்த்தத்துல மகேஷ கடத்தினது மகேஷ் எல்லாருக்கிட்டையும் சொன்னாரு. இப்ப மறுபடியும் இதே மாதிரி பண்ணிருக்காரு. ஆனா நீங்க இன்னும் இந்த டிரைவர் ராஜாவை கண்மூடித்தனமா நம்புறீங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, நீ என் கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய கடமையில இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் மகேஷ கண்டுபிடிச்சிடுறேன். ரேவதி அமைதியாயிரு அப்படின்னு நேரா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க மகேஷ் மாப்பிள்ளைய காணாம போயிட்டாரு. அவரோட போட்டோ இதுதான். அவரை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதோட போலீஸும் சரிங்க மேடம், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா, மகேஷ் கண்டுபிடிச்ச பிறகு இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்பதான் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி, கல்யாண மேடை வரைக்கும் வந்து பத்திரிக்கை அடிச்சு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், கோலாகலமா நடக்கும் அப்படின்னு நான் சந்தோஷத்தோட இருந்த நேரத்துல திடீர்னு மணமேடையோட கல்யாணம் நிக்குது அப்படின்னு தெரிஞ்சா என்னால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது ரேவதி. இந்த கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சந்திரா கேக்குறாங்க, அக்கா, மாப்பிள்ளையே இல்லாம எப்படிக்கா இந்த கல்யாணம் நடக்கும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் இல்ல, அதான் எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள என் கண்ணு முன்னாடி இருக்காரு. இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, அக்கா, நீ யாரக்கா சொல்ற? நான் யார சொல்றேன்? இந்த வீட்டுக்கு தகுதியான ஒரு ஆளைதான், டிரைவர் ராஜாவை தான் சொன்னேன். இது கேட்டதோட நம்ம ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னமா சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த வேண்டிய கடமையில நீ இருக்க. அம்மாவோட மானத்தை காப்பாத்துவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் என்ன சொன்னாலும் நீ மறுப்பு சொல்லாம ஏத்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். நீ டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க. டிரைவர் ராஜான்னு சொன்னதோட நம்ம மயில் வாகனம் ராஜராஜா பரமேஸ்வரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட நிக்கிறாங்க. ராஜராஜா மயில் வாகனத்தை பார்த்து, என்ன மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. இந்த விஷயத்த பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன மாமா சொல்றீங்க? ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, இந்த விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. அதனாலதான் நான் இவ்வளவு தைரியமா இருந்தேன். பாத்தீங்களா, சாமுண்டீஸ்வரிய நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. அவ ரேவதியோட வாழ்க்கைய அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுவா அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி யாரு? அவகிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அந்த மகேஷ் மாயாவை பத்தி அவளுக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா அவ ஒரு முடிவெடுத்தா. அவளோட திட்டம் என்ன தெரியுமா? கடைசி நேரத்துல எங்க அம்மாவோட பேரனை, அதாவது கார்த்திய ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அவ டிரைவர் ராஜாவ அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்திருக்கா. தெரிஞ்சோ தெரியாமலோ கார்த்தியவே இவ கல்யாணம் பண்ணி வைக்க போறா. பாத்தீங்களா மாப்பிள்ள? இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அப்படியா இருந்தாலும் அத்தை ஒரு படி கம்மி தான். என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த போட்டியில தோக்கதானே போறாங்க. பரமேஸ்வரியோட பேரன், அதாவது பாட்டியோட பேரன் கார்த்திய ரேவதிக்கு கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சு கடைசியில அவங்க கையிலேயே தாலி எடுத்து கொடுத்து ரேவதியோட கழுத்துல கட்ட போறாங்களே. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, அது சரி மாப்பிள்ள, அது ஒரு வகையில கரெக்ட் தான். மயில் வாகனம் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ரேவதி ஒத்துக்கணுமே. ரேவதி பிடிவாதமா இருந்தா கண்டிப்பா இது நடக்காது. அப்ப ராஜராஜா சொல்றாரு, என் பொண்டாட்டிய பத்தி என்ன நினைச்சீங்க மாப்பிள்ள? அவ கௌரவம் கௌரவம்னு பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சிருவா. நீங்க வேணும்னா பாருங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க பாரு, ரேவதியோட வாழ்க்கைய இந்த மாதிரி ஒரு டிரைவர் கையில கொடுக்க போற. தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. நம்ம வீட்டுக்கு பொருத்தமானவன் அவன் கிடையாதுக்கா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இது என்னோட முடிவு. இந்த முடிவுல எந்த வித மாற்றமும் இல்ல. நீ அமைதியா இரு. இது கேட்டதோட சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி சந்திராவை பார்த்து, சித்தி, நீங்க அமைதியா இருங்க, நான் கேக்குறேன். அம்மா, உங்க இஷ்டத்துக்கு யார வேணாலும் நீங்க கை காட்டுவீங்க. அவங்கள நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சது
மகேஷ மட்டும்தான், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களோட பேச்ச என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, என்ன ரேவதி இப்படி பேசுற? அம்மாவையே எதிர்த்து பேசுறியா? ரோகிணி கேக்குறாங்க. ரேவதி, அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது என்னோட வாழ்க்கை, நான் தான் முடிவெடுப்பேன். அதனால நீங்க தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க ரூமுக்கு. அங்க போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, அந்த சிவனாண்டிய பாத்தியா? நான் எப்ப சபைக்கு முன்னாடி அவமானப்படுவேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நீ அவனுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீல்ல? ஏ ரேவதி, என்னை பத்தி உனக்கு கவலையே இல்லையா ரேவதி? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன அவமானப்படுத்த கூடாது, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இது கேட்டதோட ரேவதி வேற வழியே இல்லாம, சரிம்மா, நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது போது எனக்கு, என் பொண்ணு என்னைக்குமே என்ன தலைப்பணிய விட மாட்டா அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்ட்டு நேரா கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு நேரா நம்ம கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, நீ என்னப்பா சொல்ற? ராஜா சொல்றாரு, மேடம், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் ரேவதிக்கு பொருத்தமான ஆளா இருக்க மாட்டேன் மேடம். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, அத்தையே சொல்லியிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், நீ என்ன இப்படி சொல்ற? நீ வாப்பா அப்படின்ட்டு கார்த்திய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்ப ராஜராஜாவும் கார்த்தியை இழுத்துட்டு போயிட்டு கார்த்திக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை கொடுக்குறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, பாத்தீங்களா, செமையா மாட்டுனீங்களா மாப்பிள? இப்ப அத்தையோட பேச்சுக்கு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? உங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அத்தை ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பா கடைசி முடிவா தான் இருக்கும். இனிமே உன்னால எந்தவித மாற்றமும் சொல்ல முடியாது. இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதி கண்டிப்பா என் மேல ரொம்ப தப்பான அபிப்பிராயத்தோட இருக்காங்க. அதனால நான் கண்டிப்பா அவங்களுக்கு பொருத்தமானவே இல்ல. இந்த கல்யாணத்தை இப்ப நிப்பாட்டுறதுதான் நல்லது. மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க அமைதியா இருந்தாலே போதும், மத்தத அத்தை பார்த்துப்பாங்க. குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க அமைதியா தான் இருக்கணும். அமைதியா இருங்க, நடக்க வேண்டியது எல்லாத்தையும் அத்தை பார்த்துப்பாங்க. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்பதான் கார்த்தி நேரா மணமேடைக்கு வர்றாரு. வந்துட்டு மணமேடையில உட்கார்றாரு. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, நீ எப்படி வேணாலும் நாடகம் போட்டு எங்க அம்மாவை நம்ப வச்சிருக்கலாம், ஆனா என்ன உன்னால நம்ப வைக்க முடியாது. உனக்கு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. உன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் உன் கூட என்னைக்குமே சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தோட ரேவதி இருக்காங்க. கல்யாணம் நடந்து முடியுது. கல்யாணம் நடந்து முடிச்சதோட சாமுண்டீஸ்வரி 2 பேருக்குமே ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி, இனிமே உன் பிடி என் கையிலடி. இனிமே உன்னால இந்த குடும்பம் ஒண்ணு சேர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ என் பேரனை தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாரு ரேவதி, நல்ல பொண்ணா நடந்துக்கணும். ரேவதி சொல்றாங்க, சரிம்மா. அப்புறமா சந்திரா வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. சந்திரா நேரா மாயாவை பார்த்து, ஒன்னெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு இந்த பிளான்ல சேர்த்துக்கிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், தேவையில்லாம என்ன பேசாதீங்க. என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. மகேஷ் பாவம், இப்ப மகேஷ் எங்க இருக்கானே எனக்கு தெரியல. அவன் ரொம்ப இன்னசென்ட். நான் சொன்னேன் அப்படிங்கறதுக்காக தான் அவனே இங்க வந்தான். இல்லைன்னா அவன் இங்க வந்திருக்கவே மாட்டான். அவன் என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சுதான் அவன் நான் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டான். இல்லைன்னா அவன் என் பேச்சு கேட்டிருக்கவே மாட்டான். சே, கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சே. அவன் இப்ப எங்க போனானே தெரியல. ஃபர்ஸ்ட் அவன் எங்கன்னு நான் வேற தேடணும். எனக்கு என்னமோ இந்த சாமுண்டீஸ்வரி மேலதான் நம்பிக்கை இருக்கு. இவதான் மகேஷ் கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாளுன்னு தோணுது. சந்திரா சொல்றாங்க, ஒருவேளை இருக்கலாம், அக்கா அப்படி பண்ற ஆளுதான். அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன மேடம் இவ்வளவு சுலபமா சொல்றீங்க? மகேஷ் என் உயிர் மேடம். சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, பப்ளிக்ல இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒருவேளை அக்காவை மட்டும் காதல விழுந்துச்சு, நீ செத்த. மாயா சொல்றாங்க, மேடம் ஃபர்ஸ்ட் அந்த மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத மட்டும் எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. சாமுண்டீஸ்வரி தான் இங்கேயோ வச்சிருக்கான். சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை வச்சு எப்படியாவது சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சாமுண்டீஸ்வரியை ஒன்னும் பண்ண முடியல. அதனால இனிமே நீ என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காத. நீ இந்த மண்டபத்தை விட்டு போறதுதான் நல்லது. ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்கனவே விஷயம் தெரியும். அதனால ஒன்னும் சும்மா விட மாட்டான்.
மகேஷ கடத்தினது கூட அவளாதான் இருக்கும். அதனால நீ தப்பிச்சு போயிரு. இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப ஷாக்கு. உடனே மாயா என்ன பண்றாங்கன்னா, ஆமா மேடம், நீங்க சொல்றது சரிதான், நான் இந்த இடத்த விட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேரா மண்டபத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா நம்ம சாமுண்டீஸ்வரிய பார்த்து சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்துட்டு அபிராமிய பார்த்துட்டு கோவப்படுறாங்க. ராஜராஜா அபிராமிய பார்த்ததோட என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. சாமுண்டீஸ்வரி திருப்பி பார்த்து முறைக்க, அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இனிமே நான் உன் பேச்சு கேட்க மாட்டேன். நீ இனிமே வந்துட்டு என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். அப்பதான் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க என் மேல உள்ள பயம் போயிருச்சா? அபிராமி சொல்றாங்க, ஏன் சம்பந்தி இப்படி பேசுறீங்க? அபிராமி சொன்னதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாருக்குடி, யாரு சம்பந்தி? அபிராமி சொல்றாங்க, ஆமா, இனிமே நீ எனக்கு சம்பந்தி தானே. அப்ப ரேவதி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா, இவங்க தான் டிரைவர் ராஜாவோட அம்மா. இது கேட்டதுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன ரேவதி சொல்ற? அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமா, நான் தான் ராஜா, அதாவது கார்த்தியோட அம்மா. இவனை யாருன்னு நினைச்ச? இவன் என்னோட புள்ள கார்த்தி. என்ன இத்தனை நாளும் இவன் சாதாரண டிரைவர் அப்படின்னு நினைச்சியா? இவன் பல கோடி சொத்துக்கு அதிபதிடி. இது கேட்டதும் அபிராம் சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. டிரைவர் ராஜா, என்ன சொல்றாங்க இவங்க? என்னால நம்ப முடியல. என்ன நடக்குறீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களோட கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன் ரேவதிய. மற்றபடி எனக்கு வேற இன்டென்ஷன் இல்லை. இப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா அதுவே ஒரு பிரச்சனையாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவ அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் இவனை பார்க்க கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு. ஆனா நீ தான் நம்பல. கடைசியில உனக்கு ஆப்பு வச்சுட்டானா? அப்பதான் சிவனாண்டி வராரு. சாமுண்டீஸ்வரி, இத்தனை நாளும் யாருகிட்ட தோக்க கூடாது அப்படின்னு நினைச்சியோ அவங்க கிட்ட தோத்துட்டியே அப்படின்னு சிவனாண்டி கிண்டல் பண்ண, சாமுண்டீஸ்வரி சவ கோவமா நேரா அபிராமிய பார்த்து, நீங்க பாரு, உன் புள்ள கூட என் பொண்ணை வாழ வைப்பேன் அப்படின்னு நினைச்சியா? நான் வாழ வைக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணுக்கும் பையனுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆகிருக்குது. அதனால அவங்களோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உனக்கு எந்தவித தைரியமும் கிடையாது. அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழலாம் சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்த்து, மருமகளே நீ வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.